இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் லீவு போட்டுட்டேங்க. அதனால வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆஃபீஸ் போகிற மாதிரினா அவர் சமைச்சிருவார், நான் மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஏன்னா வந்து காலையில் நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், திருப்பியும் நான் சொல்கிறேன். காலையில் நேரமாக போகிறதுங்காட்டி எனக்கு சமைக்க டைம் இருக்காது. மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் லேடி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நைட்டு வந்து தூக்கம் சரியாக இருக்காதுங்க. அதனால பகல் டைமில் தான் நல்லா தூக்கம் வரும். அது விடிய காலையில் நல்லாவே நமக்கு தூக்கம் வரும். அதனால எந்திரிக்க ரொம்ப சிரமமாக இருக்குங்களா. அதனால வந்து என்ன ஆகும்னா, அவரே சமைச்சிருவார். நான் எந்திரிக்க டைம் ஆகுது அப்படிங்கிறதுங்காட்டி மற்ற வேலை எல்லாமே நான் பார்த்துக்குவேன். ஒரு சில டைம் நான் எந்திரிச்சு மார்னிங் சமைச்சிருவேங்க. அதனால இன்றைக்கி நானே சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு மட்டும் சொரக்காய் பொரியலும் மஷ்ரூம் கிரேவியும் நான் பண்ணியிருந்தேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னமோ தெரியல, நல்லாவே சமைக்க ஒரு அளவு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் சமைச்சேன் அப்படின்னா உப்பு அதிகமாக போயிடும், காரம் அதிகமாக போயிடும், இல்லை சமையலாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் சமைப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அளவு சாப்பிட்ற மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அளவுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னா. ஒரு சில டைம் மட்டும் சொதப்பல் பண்ணுவேன். அதுவுமே வந்து அடுத்த டைம் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இருக்க பிள்ளைங்களில் வந்து பாதி பேர் என்ன மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யாரை கேட்டாலும் சரி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்காக நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்காக சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகேங்க. லஞ்சுக்கு வந்து அதுக்குள்ளேயும் அவர் வர்றதுக்குள்ளேயும் வேகமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பொரியலும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரைஸும் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சரி ஓகே, மாவு கொஞ்சம் இருந்ததுங்களா, அதனால வந்து சப்பாத்தியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அவர் வரும்போது வந்து சூடாக போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் இருந்தது, அதையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃப்ரிட்ஜில் வந்து மார்னிங் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் கழுவருக்கு சிங்கில் எல்லா எடுத்து போட்டுட்டு அடுத்து வெங்காயம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து தேவையில்லாத தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இல்லைன்னா வந்து இப்போ 10 நாளில் கெடுற வெங்காயம் வந்து 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து டக்குன்னு கெட்டு போயிடும். அதனால வந்து தேவையில்லாத தோலெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்குள்ளேயே பார்க்கும்போது டைம் கொஞ்சம் ஆயிடுச்சுங்களா, சரி அவர் வர்றதுக்குள்ளேயே வேகமாக சப்பாத்தி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு அவர் கரெக்டாக வந்துட்டார். அப்புறம் வந்தது 2 பேரும் சாப்பிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்புனதுமே எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டேங்க. துணி எப்படி தான் செய்கிறதுன்னே சொல்ல முடியல, துணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. நானும் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி துணி மிஷினில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனால் வந்து துணி சேர்ந்துட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குதா இல்லை எல்லா வீட்லேயும் அப்படி இருக்குதான்னு சொல்லி தெரியலைங்க. அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸ் வந்து வச்சுருந்தேன். கிளிப்புக்கு வந்து டப்பா இல்லாததுனால வந்து ஒரு கவர் மாதிரி இருந்தது, அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து மாற்றி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். நேற்று வந்து ஆஃபரில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவர் வாங்கி கொடுத்துருந்தாருங்க. சரி, அந்த டப்பாவையே சும்மா இருக்கணும், அதையும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கடுத்து ஈவினிங் போக வீடெல்லாம் கூட்டி விட்டு பாத்திரமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நிறையா பாத்திரம் சேர்ந்துருச்சுங்க. ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு அப்படியே சிங்கையும் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கெல்லாம் கழுவி விட்டுருந்தேன். அவரை தான் வந்து சிங்கை கழுவ சொல்லலான்ட்டு இருந்தேன். அவர் வர டைம் ஆகுங்கிறதுங்காட்டி நானே கழுவிட்டேங்க. நான் சிங்கு கழுவி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் பாத்திரம் சேர்ந்துருச்சு. எனக்கு என்னால் சுத்தமாக முடியலைங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எவ்வளோ பண்ணாலும் வீட்டில் மட்டும் வேலை குறைய. அவர் வர்றதுக்குள்ளேயே வீட்டு வேலையெல்லாம் நானே முடிச்சிட்டேங்க. இல்லை அப்படின்னா அவர் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அவர் ஹெல்ப் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லைங்க. பட் இருந்தாலும் வந்து என்னால் முடியாத பட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணால் ஓகே. எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.